शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। वक्तारमासाध्ययमे वनित्या सरस्वती स्वार्थसमन्विताति निरस्ततुस्तर्ककलङ्कपङ्का नमामि तं शङ्करमच्युताङ्घ्रिं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஆச்சாரியால் ஆத்மஸ்வரூபத்தை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பஞ்சகோஷத்துக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய தத்துவம் எதுவோ அதான் ஆத்ம தத்துவம்னு சொல்லி அந்த ஆத்ம தத்துவத்தை ஆத்மான்னு புரிஞ்சுட்டுக்காங்கன்னா தகராறு வரும். அதையே பிரம்மமா புரிஞ்சுக்கணும். பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்னதான் பத்தி பேசிட்டு இருக்கோன்றதை அதை சொல்லி தத்துவமசி அப்படிங்கிற அந்த வாக்கியார்த்தத்தை எடுத்து சொல்லி வாக்கியார்த்தம் எப்படி வாக்கியார்த்தத்தை வாக்கியார்த்தமா பார்த்தா சம்பவிக்காது. அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் லட்சணையா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப சொன்னதெல்லாம் ஒரு நாலேஜா இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரிய இருக்கு. தவிர அதை எனதா ஆகணும் அந்த நாலேஜ். அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னா நம்ம மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணாதான் அனுசந்தானம், பிரம்மானுசந்தானம் தான் ரொம்ப முக்கியம். ஆத்மானுசந்தானம் அல்ல பிரம்மானுசந்தானம் அதை டெய்லி பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுக்காக அதுக்கு ஹேதுவாக ஒரு 10 ஸ்லோகங்கள் ஆச்சாரியால் ரொம்ப கரெக்டா கொடுத்திருக்காரு. இந்த விவேக் சூடாமணியினுடைய முக்கியமான ஒரு போர்ஷன் இப்போ இருக்கும். இந்த 10 ஸ்லோகத்தையும் நல்லா யோசிச்சுட்டே டெய்லி யோசிச்சுட்டே இருக்கணும். இது கதால எழுந்த உடனே இதுதான் வேலை அப்படின்னு மெடிடேஷனுக்காக ஒரு 10 ஸ்லோகத்தை அவர் எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த 10 ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் தேச கால விஷயாதிவர்த்தியத் பிரம்ம தத்துவமதி பாவயாத்மனி. ஜாதி பிராமணாதி ஜாதி, பிராமணன் சத்திரியன் சூத்ரன் இப்படி ஜாதியா பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய பேதங்கள். இந்த பேதங்கள் எல்லாம் லோகத்துல இருக்கு, மனிதர்கிட்ட இருக்கே தவிர ஆத்மாவுக்கு எந்த ஒரு பேதமும் கிடையாது. நீதி, நீதினா ஔச்சித்ய ஸ்திதி நீதி அப்படின்னா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உச்சிதமான ஒரு வாழ்க்கை, செயற்கையா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பேரு நீதி. இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நீதிக்கும் பகவானுடைய நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த ஜாதி நீதி இதெல்லாம் லோக்கல்ல நம்ம எப்படி வாழறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கே தவிர அதெல்லாம் இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய தத்துவம் எதுவோ அதுதான் ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி. இந்த குலம் இங்க அவசியம் தான், இந்த குலம் தான் வம்சம், இந்த வம்சத்தினுடைய பிரயோஜனம் அப்படி இருந்தாதான் இவன் கேட்டு போக மாட்டான். இப்ப நல்ல வியாக்கரண குடும்பத்துல வந்தவனா இருந்தான்னாக்கா அந்த வியாக்கரணத்துல அவன் ஒரு அத்தாரிட்டியா இருக்கணும். நல்லா பூஜை பண்ணிட்டு இருக்கிற குடும்பத்துல பிறந்தான்னாக்கா பூஜை பண்ணவனா இருக்கணும்னு அந்த வம்சத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கதான் இருக்கு. சந்திர வம்சம் சூரிய வம்சம் அந்த காலத்துல இருந்து அந்த வம்சத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கதான் இருக்கு. இதெல்லாம் இந்த லோக்கல்ல நம்ம வாழறதுக்கு இந்த சொசைட்டிக்கு தேவையான இந்த கௌரவங்கள், இதெல்லாம் இந்த வம்ச கௌரவங்கள் குல கௌரவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டின நிலையான இந்த ஆத்மாவுக்கு இதெல்லாம் கிடையாது. கோத்திரம், நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், ஏன் கோத்திரத்தை ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்டனாக்க யாகங்கள்லாம் போனீங்கன்னாக்க இந்த கோத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு இன்னென்ன ஆகுதிகள் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இப்போ நேத்தி கூட ஒரு யாகத்துக்கு போயிருந்தேன். அந்த யாகத்துல அவர் என்ன சொல்றாரு, முதல்ல தட்சிணை கொடுக்கறதுக்கு முன்னாடி ரித்விக்கெல்லாம் ஆத்திரேய கோத்திரத்தை சேர்ந்தவா யாராவது வந்துருந்தான்னா பாக்குறவா வரணுமா ஆத்திரேய கோத்திரத்துல. அப்படி இருந்தா அவளுக்கு முதல் தட்சணையை கொடுத்துட்டு தான் நான் அடுத்தது இவாளுக்கு எல்லாம் தட்சணை கொடுக்கணும்
அதனால இங்க யாரும் ஆத்திரேய கோத்திரம் வந்திருக்கீங்கன்னு முதல்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆத்திரேய கோத்திரத்துக்காக இப்படி கோத்திரத்துக்குன்னு ஒரு விசேஷங்கள்லாம் இருக்கு. நம்ம வைதிக கர்மால அதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஆனா இது எல்லாம் எப்படின்னா கர்மகாண்ட விஷயங்கள். இதெல்லாம் லோகத்தை அனுசரிச்சு லோகம் எப்படி நடக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்றோமே தவிர இது எல்லாருக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஆத்ம தத்துவம் அந்த வேதாந்தத்துக்கு வரும்போது இதெல்லாம் இட் ஹேஸ் நோ சிக்னிபிகன்ஸ் அட் ஆல் அப்படின்றதையும் புரிய வைக்கணும். வாழறதுக்கு இது ரொம்ப அவசியம், ஆச்சாரத்துக்கு அனுஷ்டானத்துக்கு எல்லாம். ஆனா இதை தாண்டினதான ஒரு தத்துவத்துக்கு போகும்போது இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றது. ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ரொம்ப தூரமான தத்துவம் பா. இது இந்த லெவலே வராது. இதெல்லாம் உங்களுடைய உடம்பு மனசு சூக்ஷ்ம சரீரம் இதனுடைய ஐடென்டிட்டியோட சேர்ந்து பேசுற விஷயங்கள் தான் இந்த ஜாதியோ நீதியோ குலமோ கோத்திரமோ இதெல்லாம் ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுட்டானே இதோட இந்த ஸ்தூல சரீரத்தோடையும் சூக்ஷ்ம சரீரத்தோடையும் ஐடென்டிஃபை ஆகாத சமயத்துல இதெல்லாம் எங்கேயோ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கு. அது அதனால அந்த ஆத்ம தத்துவமானது ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டது. அதுக்கு சம்பந்தமே இல்லை. நாம ரூப குண தோஷ வர்ஜிதம். நாம ரூப குணம் உலகத்துல நம்ம பாக்குற எல்லா பொருள்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. கடம் தாவா எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. சட்டி அகல் அடுப்பு எல்லாம் மண்ணுடைய விகாரம் தான். ஆனா நம்மளுடைய அர்த்தக்கிரியாகாரித்துவம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லுவோம். அது நம்மளுடைய யூஸ்ஃபுல்னஸுக்காக நம்ம அந்த பேரெல்லாம் வச்சிருக்கோமே தவிர செயின் வங்கி மேகலை அப்படின்னு எவ்வளோ ஒட்டியானம் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். தவிர வஸ்துதாக அங்க இருக்கிறது என்ன ஒரு சொர்ணம் தான் அங்க ரொம்ப முக்கியம். ஆக இங்க பிரம்மத்துக்கு அநேக பேர்கள்லாம் இருக்கு. எல்லாமே ஆத்மா பிரம்மத்தினுடைய கிரியேஷன் தான். உலகத்துல எல்லாம் பிரம்மம் தான். இதெல்லாம் பிரம்மத்தை விட வேறானது எதுவுமே கிடையாது அப்படின்னு இருந்தா கூட நம்மளுடைய கிரியாக்காகவும் ஒரு யூஸ்ஃபுல்னஸுக்காகவும் இதுக்கெல்லாம் பெஞ்சு அப்படின்னு வரும். இந்த பெஞ்சுன்னா இதை விட்ட தவிர இதுல எதுவுமே இல்லை. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய வஸ்து. ஆனா காரியங்கள் நடக்கணும் அப்படின்னாக்கா ஆச்சார அனுஷ்டானத்துக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவை. நாமம் ரூபம் அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணம். சப்த குணகம் ஆகாசம்னு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அது சப்த குணத்தை சப்தத்துடன் கூடியது. சக்ஷுஷ் அப்படின்னு சொன்னா தேஜஸ் ரூபமாக இருக்கு. அது தேஜஸ்ன்றது அது குணம். அது சுடும், அது தகிக்கும். இப்படி எல்லாம் குணங்கள்லாம் வச்சிருக்கோம். அது பத்திர சில பொருள்கள்லாம் தோஷத்தோட கூடினதாக இருக்கு. எல்லா பொருள்களுமே சரி. அதுல ரோஜான்னு ஒண்ணு அழகான ரோஜான்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல முள்ளுன்னு ஒண்ணு இருக்கதா இருக்கும் தோஷம். இப்படி பகவானுடைய படைப்பை எல்லாமே நாம ரூப குண தோஷம் இதெல்லாம் கூடினதாக இருக்கு. ஆனா இந்த ஆத்ம தத்துவம் அப்படின்னா இதற்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவமானது நாம ரூப குண தோஷ வர்ஜிதம். இந்த நாமம் ரூபம் குணம் தோஷம் இதோட நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம இம்மீடியட்டா நம்ம மனசுக்குள்ள வர வேண்டியது இதெல்லாம் ஆத்ம தத்துவம் இல்லை, இதெல்லாம் அனாத்மா அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டாதான் அந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கலான்றதுக்காக ஒரு வழியா சொல்லி இப்படி நினைக்கணும். நாமம் ரூபம் குணம் தோஷம்ன்றதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உலகத்துல. இது எல்லாம் இல்லாதது எதுவோ அதுதான்பா அந்த பிரம்மம். ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம். இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னாக்க இது எல்லாம் உபனிஷத்துல சொல்லி இருக்கிற வார்த்தைகள். இந்த ஜென்ம மிருத்யு சுக துக்க வர்ஜிதம் ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் அப்படின்னு ஒரு உபனிஷத் சொல்றது, வராக உபனிஷத். அதுல இருக்கக்கூடிய ஜாதி நீதி குல கோத்திர தூரகத்தை அப்படியே இவர் எடுத்திருக்காரு. நாம ரூப குணதோஷ வஜம் ஆகாஷோகவை நாம ரூபையோ நிர்வகிதா தத் பிரம்மா அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. அங்க நாம ரூப தோஷ இவையெல்லாம் இல்லாதது எதுவோ அது பிரம்மான பிருகதாரண்யத்துல சொல்லியிருக்கிறத அது அப்படியே இங்க எடுத்துன்னு சொல்றாரு. தேச கால விஷயாதி வர்த்தியது அப்படின்னாரு. நமக்கு உபனிஷத்துல என்ன தேசியம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷு அஸ்ரோத்திரம் அப்படின்லாம் முண்டகோ உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அந்த வார்த்தையை அப்படியே இதெல்லாம் தேசத்துக்கும் காலத்துக்கும் விஷயத்துக்கும்
ஒத்து வராது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு இடத்துல ஆக்குப்பை யாரோ ஒரு பொருள் தான் நமக்கு தெரியும். அதுக்குன்னு ஒரு தேசம் இருக்கும். இது எப்போ வாங்கினது, இது எப்போ போச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்தோ இதோட கூட காலத்தோட சம்பந்தப்படுத்தி தான் நம்ம எல்லாத்தையும் பாக்குறதுக்கு தெரியும். அது மாத்திரம் இந்த விஷயம் இதை விட அது பெருசு, அதை விட இது சின்னது அப்படின்னு கம்பேர் பண்ற மாதிரி வஸ்துக்கள் இருக்கு. இப்படி இந்த தேசம், காலம், வஸ்து இவை 3 நாள கட்டுப்படுத்தப்பட்டதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே இதனால கட்டுப்படுது. இந்த கட்டுப்பாடோட இருக்கிறது தான். இந்த கட்டுப்பாடு அற்றது எதுவோ அதுதான் பிரம்மம். இதை நீங்க நினைக்கணும். ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் தேச கால விஷய அதிவர்த்திதம் இதெல்லாம் தாண்டினதான ஒரு நிலை இருக்கிறத அதுதான்பா தத்து. நம்ம பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள் உனக்கு நான் இந்த சிஷ்யனுக்கு சொல்ல வந்தது எது பிரம்மா. அந்த பிரம்மத்தை எந்த பிரம்மத்தை சொல்லுகிறேனோ அது தத்து கோமத்தி, அது நீயா தான் இருக்க. அப்படிதான் நீ நினைச்சுக்கணுமே தவிர இதோட சம்பந்தமே படாது. ஜாதி நீதி நாமம் ரூபம் தேசம் காலம் இதோட சம்பந்தப்படாததான ஒரு விஷயம் இருக்கு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத்து வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் என்னவோ அதுதான் நீ. அந்த தத்து பிரம்மா கோமத்தி, அந்த பிரம்மாவாக நீ இருக்கிறாய் என்பதை பாவைய தினம் அதை நினைச்சுட்டே அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அதை நினைக்காத ஒரு நாள் கூட நமக்கு போகக்கூடாது. ஆத்மஸ்வரூபம் தான் நானு, ஆத்மஸ்வரூபம் தான் நானு அப்படின்றது இந்த பாவனை வந்துட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஜாதி நீதி குல கோத்திரம் இதெல்லாம் பத்தி பேசும்போது நமக்கு நல்ல பேதங்கள்லாம் தெரியுது. இந்த பேதங்கள்லாம் தெரிஞ்சதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் உடனோன்றதும் நமக்கு தெரியாது. இந்த உடனோன்றது தெரிஞ்சதே ஆனால்தான் அப்ப நம்ம பிரம்மத்துக்கிட்ட நம்மளுடைய சித்தனமானது அது போகும். அப்படின்னு தினம் இத பாவனை பண்ணணும். இந்த பாவனை இது பாவைய அப்படின்னாக்கா பாவனை பண்ணுங்க. எங்க பண்ணணும் அப்படின்னாக்கா ஆத்மனி, நம்மளுடைய புத்தியில. எந்த ஆத்மாவை நம்ம புத்தின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, புத்தியை ஆத்மா நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த புத்தியில இந்த ஒரு எண்ணத்தை வர வைத்துக் கொள்ளணும். இதுதான் தத்துவானுசந்தானம், இதுதான் பிரம்மானுசந்தானம், இதுதான் ஆத்மானுசந்தானம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்றாரு அப்படின்னாக்க இந்த விஷயங்கள்ல ஜாதி நீதி குலம் இதெல்லாம் சொன்னதுனால நமக்கு உபனிஷத்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயத்த சொல்லிடுது. இதனால நமக்கு பிரமாண அசம்பாவனை போயிடுது. நம்ம எதையோ உண்மை நினைச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ற அந்த அசம்பாவனை இதனால கேள்வி கேட்டதுனால இந்த வேதாந்தவிய வாக்கியங்களை கேட்டதுனால நமக்கு புரிஞ்சுதே தவிர எனதா ஆகல, புரிஞ்சுது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது உண்மையா இருக்குமா அப்படின்னு யோசிச்சா ஆரம்பிச்சோம். உண்மையா இருக்குமான்னு ஆசைச்சுட்டா இப்ப நாம ரூப குண தோஷ இதெல்லாம் தேச கால வஸ்து இதெல்லாம் இல்ல அப்படின்னு அதுக்கு லாஜிக்கெல்லாம் கொடுத்து மனநங்கள்லாம் நல்லா பண்ணோம். இந்த மனநம் பண்ணனால சிரவணம் ஆன உடனே நம்ம பண்ணக்கூடிய மனநங்கள்னால என்ன தெரியுது அப்படின்னா பிரமேய அசம்பாவனை. இது சொல்லக்கூடிய விஷயத்திலயும் ஒரு நியாயம் இருக்கதான் தெரியுது. நாம ஆத்மா நிச்சயமா எந்த நான் மூச்சின்னு இருக்கேனோ, எந்த நான் தூங்குறேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ அந்த நான் இது 3த்தையும் பாக்குறதுனால இது 3மா இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லையே அப்படின்றதுனால அந்த பிரமேய அசம்பாவனை நமக்கு போயிடுது. இப்ப என்ன பாக்கி நிக்கிறதுன்னா இருந்தாலும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதுதான் ஒரு பெரிய இருந்தாலும் அப்படின்னு ஒரு விபரீதமான ஒரு பாவனை நம்ம கையில இருக்கு. இருந்தாலும் நான் இப்படித்தானே இப்ப அதுவும் போகணும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள் 10 நிதித்தியாசன ரூபேன எழுதியிருக்காரு. தியானத்துக்காக இந்த எழுதியிருக்காரு. மெடிடேஷன் இப்படி பண்ணாதான் அவனுக்கு பிரம்ம தத்துவமானது நல்லா நமதாகணும். அந்த அசிமிலேஷன் ரொம்ப முக்கியம். அசிமிலேஷன் இல்லாம நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சு வச்சுட்டு பெரியது இல்ல, அது தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா அது எனதா ஆகணும். அது அப்படின்றதுக்காக இவர் எழுதினார். ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் தேச கால விஷயாதி வர்த்தியது பிரம்ம தத் த்வமசி பாவய ஆத்மனி அப்படின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை நானாக இருக்கிறேன் அப்படின்னு டெய்லி இதை யோசிக்க வேண்டும். இப்படி நினைத்துக் கொள்ளப்பா அப்படின்னு எங்க உன்னுடைய புத்தியில ஆத்மனி உன்னுடைய புத்தியில இந்த எண்ணத்தை வர வைத்துக் கொள் அப்படி சொல்றது. அதுக்கு அடுத்து எப்பரம் சகல வாக கோச்சரம் கோச்சரம் விமல போத சக்ஷுஷா சுத்த சித் கணமனாதி வஸ்துயத் பிரம்ம தத்வமசி பாவயாத்மனி. எப்பரம் எது உலகத்திலேயே வசந்தது நீங்க நினைக்கிறீங்களோ அதை பார்க்க வேண்டாமா? பிறந்தது எதுக்காக? பிரிவில் எதுக்காக கொடுத்தான்?
எது வசதியான வஸ்துவோ அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம கீழே இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்கு மேல வசத்ததான ஒரு தத்துவம் என்னவோ அதை தெரிஞ்சுக்கணும். அது பரம உத்கிருஷ்டமான ஒரு பொருள் எதுவோ அதை தான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் கடவுள் தத்துவம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு ஃப்ரீ வில்லுன்னு ஒண்ணு கூட சேர்த்து கொடுத்துருக்கான். இல்ல அந்த ஃப்ரீ வில்ல வச்சுட்டு நம்மளுடைய சஞ்சித கர்மாவையும் பிராரப்த கர்மாவையும் ஆகாமி கர்மாவையும் நம்மளால மாற்றி அமைச்சு கொள்ள முடியும். அப்படி பண்ணணும்னா அதுக்கு என்ன பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனான்னு இந்த ஞானாக்னி தத்த கர்மாணி, இந்த கர்மாவெல்லாம் சுக்கிறதுக்கான வழியையும் பகவான் நமக்கு கொடுக்கறதன் மூலமாக நமக்கு புத்தியை கொடுத்திருக்காரு, ஃப்ரீவில்ல கொடுத்திருக்காரு. அந்த புத்தியை நம்ம யூஸ் எப்படி பண்ணணும்னா உலகத்திலேயே எது வசதியான வஸ்துவோ அதை தெரிஞ்சுக்கணும். எத் பரம் சர்வ உத்கிருஷ்டம் பத்தி எது அதை நினைத்து கொள்ளுப்பா. அது எப்படி அந்த உத்கிருஷ்டமான வஸ்து எப்படி இருக்குன்னா அது உங்களுடைய வாக்கினுடைய இந்த ஃபீல்ட் ஆஃப் இந்த ரெலம் ஆஃப் ஸ்பீச்சில் அது வரவே வராது. அதுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இந்த வாக்கு பேசுறதுக்கு காரணம் அது. அந்த வாக்கு அதை பேச முடியாது. ஏன்னா இந்த வாக்குக்கு ரொம்ப சக்தி ரொம்ப குறைவு. நான் சாப்பிட்ட ஒரு ஸ்வீட்டையோ என்னால உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அது என்னுடைய தப்பு இல்லை. அந்த வாக்கினுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். நான் என்னதான் உங்களுக்கு அரை மணி நேரம் சொன்னா கூட இன்னைக்கு காத்தால நான் சாப்பிட்ட மைசூர் பாக்குனுடைய டேஸ்ட உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. அது என்னவோ அப்படியே நீங்க புரிஞ்சுட்டா கூட அதே மாதிரி வாங்கி கொடுத்தா கூட நீங்க எப்படி உங்க டேஸ்டுக்கு வருதுன்றது எனக்கு தெரியாது இல்லையா? அது ஒரு அனுமானம் தான். எனக்கு எப்படி இருக்கோ அப்படி இருக்கும், உங்களுக்கு அது நல்லா இல்லாம கூட இருந்திருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால வாக்குனால எந்த ஒரு பொருளையுமே சாதிக்க முடியாது. உலகத்துல நம்ம என்ன பண்ணா வாக்குனால எதை பேசினா அந்த பேசினாலையும் பேனாவனாலும் எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் லோக்கல்ல சொல்லிட்டு இருக்கிறது. அது ரைட்டு, லோக்கலுக்கு வேணா அது ரைட்டு. ஆனா இந்த சாஸ்திர விஷயத்துக்கு வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வாக் அகோச்சரம். ஏன் அப்படின்னா எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசஹ அப்படின்னு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. அந்த உபனிஷத் வாக்கியத்தை மனசுல வச்சிருந்தா இவர் எல்லா ஸ்லோகத்தையும் எழுதுவார். எத் பரம் சகல வாக கோச்சரம். சகல வாக்கு சொல்லு, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எது வேணாலும் எடுத்துங்க. நீங்க பிரெஞ்சு, ஜெர்மனி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எது வேணாலும் பண்ணாங்க. இந்த பிரம்மத்தை உங்களால சொல்ல முடியாது. இட் வில் ஃபால் ஷார்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பிளனேஷன் ஒன்லி. அதனால இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அந்த வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டது பிரம்மம் எதுவோ அதை தெரிந்து கொள்ளுங்க. இது இட் இஸ் நாட் இன் த கேம்பிட் ஆஃப் ஸ்பீச் அட் ஆல். உங்க மனசுக்கும் வாக்குக்கும் கோச்சரத்திலேயே அது இல்லை. மனோவாச்சாம் அகோச்சரா. அந்த மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத ஒரு தத்துவமாக இருக்கு. கோச்சரம் விமல போத சக்ஷுஷா. ஆனா அப்படி இருந்ததுன்னா எப்படி சார் அப்படின்னா, ஆனா உங்க கையில கொடுத்த புத்தியில இதை நிச்சயமா புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா சிரவண மனன நிதித்தியாசனத்தினால ஒரு ஆச்சாரியன் மூலமாக இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நீங்க கேட்டீங்களே ஆனால் அந்த விமலமான மலம் இல்லாத அந்த போதத்தை சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கண் சக்ஷுஷா, அந்த கண்ணானது அதுதான் மூணாவது கண்ணு. மூணாவது கண்ணுன்னா அந்த ஸ்பெஷல் திவ்ய சக்ஷுஷ் நமக்கு இருக்கு. அது என்னன்னா இந்த வேதாந்தம் கொடுக்கக்கூடிய தத்துவமசின்ற அந்த வாக்கியத்தை புரிந்து கொண்டோமே ஆனால் அந்த கண்ணு மூலமாக இந்த பகவானை நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது. அது எப்படிப்பட்ட தத்துவம்? விமல போத சக்ஷு, மாசற்றதான ஒரு வடிவமா இருக்கக்கூடியது. அது அந்த கண்ணுக்கு மொத்தம் தான் தெரியும். திருஷ்யத்தேத்து அக்ரையா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசுவி. இதை எப்படி பார்க்கணும்னா ரொம்ப சூடிக்கையான ஒரு மனசோட அதை பார்க்கணும். திருஷ்யத்தேத்து அக்ரையா புத்தியா ரொம்ப கிளீன் இன்டெலெக்ட்ல அதை பார்த்தானாக்கா அவன் புரிஞ்சுட்டுருவான். அப்படின்னா நீ இது எல்லாத்தையும் தள்ளணும். ஜாதி, நீதி, குலம், நாமம், ரூபம், தேசம், காலம் இது எல்லாத்தையும் தள்ளி 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 பார்த்துட்டே வந்தானா ஒரு இடத்துல மனசு நிற்கும் பாருங்க. அந்த இடத்துல இருக்கிற அப்ப ஏற்படக்கூடிய அந்த தத்துவமசிங்கிற ஞானம் அது இந்த கண்ணிலாலேயே உங்களால பார்க்க முடியும். இந்த ஊர்லயே பார்க்க முடியும். அது எப்படிப்பட்ட தத்துவம்? சுத்த சித்கணம். அது சுத்தமானது என்னன்னா என்னுடைய மனசுல எப்ப பார்த்தாலும் ஒரு தாட் வந்துடுறது. ஏதாவது ஒரு தாட் வந்துதான் அது பிரம்மத்தை போக்கடிக்கிறோம். அந்த தாட்டு ஏன்னா பிரம்மத்தை தள்ளி விட்டுதானே அந்த தாட்டே வருது. இந்த தாட்டெல்லாம் இல்லாத ஒரு நிலை, மனசு இல்லாத ஒரு நிலையை எடுத்துன்னு வரக்கூடியது. அது யோகத்தினாலேயே உங்களால கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் சுத்த சித்கணம். சித்கணம் எல்லாருக்குமே இருக்கு. நான் சைத்தன்யமா இருக்கிறேன்னு அந்த சுத்தமான சித்கணம் வரணும்னா அங்க மனசுக்கும் மனோவாச்சா மகோச்சரமா இருந்தா மனசுக்கும் வேலை இல்லை. அந்த இடத்துல மனசுக்கும் மீறினதான ஒரு தத்துவம், இந்த தாட்டே இல்லாத ஒரு நிலைன்னு யோகிகள்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்காளோ அது அந்த சுத்த சித்கணம். கணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க
கட்டியா இருக்குன்ற அர்த்தம். கட்டியா இருக்குன்னா உள்ளுக்குள்ள எந்த ஸ்பேஸுமே கிடையாது, அதை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லாதவாறு ஒரு நிரந்தரம் அந்தரம் உள்ள எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு பேர் கணம். உப்பு கட்டியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த முழுக்க அந்த கட்டி முழுக்க உப்பு தான், உப்பை தவிர வேற எதுவுமே உள்ள போக முடியாது, அப்படி இருக்கு கட்டியா இருக்கு. அப்படி இந்த ஆத்ம தத்துவமானது சித் கணமாக இருக்கு. பிரக்ஞான கண ஏவ அப்படின்னு இதுதான் சொல்ற. சுத்த சித் கணம் அனாதி வஸ்து. அனாதி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா ஆதி இல்லாத. ஆதி இல்லாதன்னா நித்தியம் இச்சதா, எப்பொழுதும் அது இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம பேசுற காலத்திலயும் யோசிக்கிற காலத்திலயும் தூங்குற காலத்திலயும் எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கக்கூடிய தத்துவம் அது நித்திய வஸ்து. சுத்த சித் கணம் அனாதி வஸ்து எது எது இருக்கிறதோ அந்த பிரம்மமானது, அந்த தத்து கோமாசி, அது நீயாக இருக்கிறாய், அது நான் தான் அப்படின்னா அது நீயாக இருக்கிறாய் அவர் எனக்கு உபதேசம் பண்ணா அது நானாக இருக்கிறேன்னு நான் அதை பாவிக்கணும். தத்து தோமசி, அந்த தத்துவத்துவமானது தோமசி இது பாவைய எங்க ஆத்மனி, என்னுடைய ஆத்மாவே தினந்தோறும் அதை நினைச்சுட்டே இருக்கணும். எப்பரம் சகல வாக கோச்சரம் கோச்சரம் விமல போத சக்ஷுஷா, அது அந்த ஞான சக்ஷுஷுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருமா? ஞான பிரசாதேன விசுத்த சத்வா அப்படின்னு சொல்ல. ஞான பிரசாதம் இருந்ததுன்னா ஈஸ்வர அனுகிரகத்தினாலையும் சித்த அந்த சத்வசுத்தி யாருக்கு ஏற்பட்டதோ அவனுக்குதான் நிஷ்கலம் தியாயமானஹா அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அதை நிஷ்கலமாக அதை யார் நினைக்கிறானோ அந்த சக்ஷுஷுக்கு தான் அது புலப்படும். திருஷ்யேத்து அக்ரையா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசி சுரஸ்யதாரா நிகிதா துரத்தியா. அது எப்படின்னா அந்த ஈர்க்குச்சிக்கு நடுவுல ஒரு முள் இருக்கும், அதை பிரிக்கிறது எவ்வளவு ஜாகிரதையா பிரிக்கணுமோ அப்படி இந்த உலகத்துல இருக்கிற பொருள் ரொம்ப ஜாகிரதையா பார்த்துட்டா வந்தா நீங்க அந்த ஆத்மாவை பார்க்கலாம். அந்த சக்ஷுஷ் வேணும். அந்த சக்ஷுஷ் யாருக்கு இருக்கோ அவனுக்குதான் அது தெரியும். வேற சக்ஷுஷோட நீங்க வேற காட்டு கலந்து எடுத்திருந்தாக்க இதெல்லாம் வாக்குக்கும் மனசுக்கும் கோச்சரமாயிடும். மனசுக்கும் வாக்குக்கும் கோச்சரம் இல்லாத அந்த கண்ணுனால பார்க்கக்கூடியது எதுவோ அந்த சுத்த சித்கண தத்துவம் எதுவோ அதுதான் பிரம்மா, அதுதான் தத்து ஓமசி, அதுதான் நீயாக இருக்கிறாய் என்று ஆத்மனி பாவைய அப்படின்னா நம்ம சேர்த்துக்கணும். நித்தியம் டெய்லி இதையே யோசிச்சுட்டு இருக்கணும். இப்ப 10 ஸ்லோகம் தான் அவர் கொடுக்கறாருனாக்க அந்த 10 இல்ல, நம்ம நிறைய நாள் அதையே நினைச்சிட்டு இருக்கோம், நிறைய நேரம் அதுக்காக செலவழிக்கணும். அது ஒரு நாள் நமக்கு ஆயிட்ட உடனே வேற எதையும் நினைக்கிறதெல்லாம் விட்டு போயிடும். அது வரைக்கும் தான் இந்த கஷ்டம். ஞானியனுடைய நிலை வந்ததுன்னா அவர் எல்லாத்தையுமே அந்த பிராமி ஸ்திதி அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் நிர்வாணம் ரிச்சதி அப்படின்னா அந்த சிதப்பிரஜ்ய காபாஷா அவன் கேட்டதுக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டாருங்க 2வது சாப்டர்ல. அதை இந்த இடத்துல ஞாபகப்படும். பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி ஷத்பிரோர்மிபிர யோகி யோகி ஹிருத் பாவிதம் ந கரணைர் விபாவிதம் புத்யவேத்யமனவத்யமஸ்தி யத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி ஷத்பிரோர்பிஹி 6 ஊர்மிகள் இந்த சம்சார கடல்ல எல்லாரும் மாத்திட்டு இருக்கான். அவன திருப்பி திருப்பி அம்மா அப்பா அவனுடைய அவர் எல்லாத்தையும் எல்லையும் கொள்ளையும் சாப்பிட்டார். அவர்கிட்ட முதல் ஜென்மா வந்தது. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணார், அவர் கல்யாணம் ஆகி அவருடைய ஒய்ஃப் கிட்ட அந்த இதுவானது டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதுல இருந்து இந்த குழந்தை உண்டாச்சு, குழந்தை வெளியில வந்தது, இது 2வது ஜென்மா. இந்த குழந்தை உண்டாகி ரொம்ப நாள் வளர்ந்தது. வளர்ந்த உடனே என்ன ஆச்சுன்னா அது போய் இது செத்து போன உடனே இன்னொரு சரீரத்தை பிடிக்கிறதுக்காக காத்துட்டு அது போறது, அது 3வது ஜென்மா அப்படின்லாம் பிருகதாரண்ய உபநிஷத்துல சொல்லியிருக்காரு. ஐத்திரேய உபநிஷத்துலயும் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அவரு, இந்த 3வது ஜென்மா அப்படின்னு. இதுதான் பிறவி பெருங்கடல். இதுல அவன் திருப்பி திருப்பி பிறந்து இருந்து இந்த சுழல்லையே மாட்டின்னு இருக்கான். இந்த சுழல்ல இவன் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இவன் இந்த அலை மேலேயே துக்கின்னு இருப்பான். அது காமம் குரோதம் அப்படின்னு 2 அலைகள், லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அப்படின்னு இந்த அலைகள்லயே இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இது சாதாரணமா பிறந்த உடனே. ஆனா எல்லாருக்கும் காமனா இருக்கு சார். சில பேர் காமம் இல்லாம கூட இருக்கலாமே சார், சில பேர் இப்படி இருக்கலாமே ஞானிகள்னு சொன்னா இப்படி வச்சுக்கீங்க. 6 ஊர்மின்னா என்ன அர்த்தம்னா அசனாயா பிபாசா. உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் பசிதாகம் இருக்கு இல்லையோ, இது ஒரு ஊர்மி. பசிதாகம்னு 2 ஊர்மி இருக்கு. இதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அப்புறம் சோகம் மோகம், அப்செட் ஆறுதுன்றதோ ஆசைப்படுறதுன்றது இவனுக்கு கூடவே சோகம் மோகம் வருது. அதுக்கப்புறம் பிறப்பு இறப்பு. இந்த 6 இருக்க. இதுதான் இந்த உலகத்துல மேல இந்த அசனாயா பிபாசம் இல்லாத ஊருக்கு போனோன்றதுக்காக தான் எல்லாரும் யாங்கெல்லாம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போனோம்னு ஆசைப்படுறான்.
ஏன்னாக்க அங்க நீ இல்லையே அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அங்க என்ன தத்துவம் அப்படின்னா நீ இருக்க மாட்டியா இல்லையா, நீ இல்லைன்னா என்ன அர்த்தம்னாக்கா அங்க சண்டை சச்சரவுல இதெல்லாம் இருக்க ஒரு ஜான் வயலுக்காக தான் இவ்வளவு போட்டுட்டு இருக்காங்க. ஒத்தனை நான் முன்னேறணும், நான் அவனை விட சம்பாதிக்கணும், நான் அவனை விட நல்லா இருக்கணும்ன்ற இந்த போட்டி பொறாமை எல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்க எல்லாருமே யமன் வசத்துல இருக்கிறதுனாலதான். அந்த யமன் இல்லாத இடமா இருக்கக்கூடியது எதுவோ அது சொர்க்கலோகம். அந்த சொர்க்கலோகத்துல என்ன விசேஷம்னாக்கா அசனாயா பிபாசா அங்க கிடையாது. அங்க இந்த பசி தாகம் அப்படிலாம் இல்லாத நிலைக்கு போகணும். ஆக இந்த ஊர்ல ஒருத்தன் பிறந்துட்டானே ஆனால் பசிதாகம், சோகம், மோகம், பிறப்பு, இருப்பு, இந்த 6 வகையான இந்த பிறவி பெருங்கடல் அலைகள் இததான் நீந்தணும். இதை நீந்தணும்ன்றதுக்காக பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் அப்படின்னா என்ன, இதெல்லாம் அவிவேகிகள் அப்படின்னு சொல்லிவிட்டார். இதுக்காக தான் நமக்கு முதல்ல திருக்குறள்ல அழகா சொல்லிவிட்டாரு. முதல்ல சொல்லிவிட்டாரு. இந்த வேதாந்த ஞானம் தான் அங்க சொல்லியிருக்காரு ஆரம்பத்திலேயே. பிறவி பெருங்கடலை நீந்தக்கூடிய ஒரே வஸ்து உலகத்துல வேதாந்தம் தானே. அதை எப்படியோ இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அவரும் இதே வழியில தான் சாஸ்திரியமா தான் போயிருக்காரு. பசி, தாகம், சோகம், மோகம், ஜனன, மரணம், இந்த 6 வகையான ஊர்மிகளிலிருந்து அயோகி, யோகம் அப்படின்னா டு யுனைட், டு யுனைட், இதெல்லாம் ஒட்டிக்கால பாத்துக்கணும். இந்த பசி, தாகம், சோகம், மோகம், மூப்பு, சாவெல்லாம் நமக்கு வராம நம்மள எப்படியாவது காப்பாத்திட்டே ரொம்ப நேக்கா இந்த உலகத்துல தப்பிச்சுன்னு போயிடணும். இல்லைன்னா இன்னொரு தடவை அம்மா அவனுடைய வயசுல போய் உட்கார்ந்து திருப்பியும் பிறந்து இவ்வளவு தூரம் பிறந்து நமக்கு இவ்வளவு பகவான் கொடுத்த அறிவையும் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஜென்மாவை சூசைட் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும் நமக்கு. அப்படின்றதுக்காக இந்த வேதாந்தம் இந்த ஆத்மஹா அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா உங்களுடைய ஆத்மாவை நீங்களே கொண்டுட்டு அப்புறம் யாரையும் பிளேம் பண்ணாதீங்க, கடவுளை பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. நமக்கு இது இருக்கும்போது இந்த 6 வகையான ஊர்மையிலிருந்து தொடாம பாத்துக்கணும். அயோகி அது எங்க இருக்குன்னா, அது எப்படி சார் நீங்க சொல்லிட்டா இருக்கணும். எத்தனையோ நம்ம முன்னோர்கள்ல மகான்கள்லாம் இருக்க, ரிஷிகள்லாம் நமக்காக கருணையா எழுதி வச்சிருக்காரு. நம்ம டெய்லி சங்கரம், சங்கராச்சாரியம், கேசவம், பாதராயணம், வசிஷ்டம் எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம். இவ எல்லாம் என்ன பண்ணாங்க, நமக்கு தான் சொல்லி வச்சாங்க. எல்லாம் இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுன்னு போப்பா, இந்த வேதாந்தத்தை தவிர வேற எதையும் நம்பாத நீ அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தன்னா அப்படி அந்த யோகிகளுடைய உள்ளத்துல இதை பார்த்து அவன் நமக்கு எடுத்து கொடுத்தது. யோகிகள் பாவித்தம், இதெல்லாம் யோகிகள் கண்டுபிடிச்சு இது தினந்தோறும் அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு அதை அவர் கௌடபாதருக்கு சொல்லி, அந்த நாராயணம் பத்மவும் வசிஷ்டருக்கு சொல்லி, வசிஷ்டர் சுகருக்கு சொல்லி, வியாசருக்கு சொல்லி, அவர் சுகருக்கு சொல்லி, அவர் கௌடபாதருக்கு சொல்லி, கௌடபாதர் கோவிந்த பகவத்பாதாருக்கு சொல்லி, கோவிந்த பகவத்பாதார் ஆச்சாரியம் வரைக்கும் அங்கேருந்து எல்லா சிஷ்யர்களும் நம்ம ஆச்சாரிய பரியந்தம் இந்த உண்மையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டதான இவர்களால இதெல்லாம் அனுபவிக்கப்பட்டது. யோகிகளுக்கு பாதித்தம், இதெல்லாம் அவர்களால பாதிக்கப்பட்டது. அதை தானே நம்ம பாதிக்கணும். நம்ம முன்னோர்கள் என்ன வழியில போனாங்களோ, நான் கோத்திரம் அந்த கோத்திரம் சொல்லிட்டா மாத்திரம் போதுமா? நம்ம அந்த கோத்திரத்துல இருந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்க, இததான் பாவனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம பண்ண வேண்டாமா? அதனால கோத்திர பாதித்தத்துல இருந்தாருக்கோ அதை நீங்களும் பாவனை பண்ணுங்கன்னு இப்ப சொல்லிட்டாரு. பாவித்தம் அது எப்படி இருக்கு அப்படின்னாரு. கரணைஹீன விபாவித்தம், யோகிகளால முடியும் சார், உங்களால முடியுமானா நீங்க as long as you identify with your instruments அது முடியாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அதை காமிக்காதுன்றதை தெரிஞ்சுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என் கண்ணால ஒரு நாள் பார்த்துடலாம், என்னால மூக்கலால ஒரு நாள் அதை நுகர்ந்துடலாம், என் நாக்குனால ஒரு நாள் சுவைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த கரணங்களுக்கெல்லாம் அது அப்பாற்பட்டது. இந்த கரணங்களுக்குனால அது பார்க்கலாம். ஏன்னா சக்ஷுஷா பஷ்யதி, அது கண்ணுனால பார்க்க முடியாது. சக்ஷுஷா கிருக்கியதே நாப்பி வாச்சா, என்னுடைய வாக்குனால அதை அதை சொல்ல முடியாதுப்பா. நைவ மனசா, என்னுடைய மனசனாலையும் அதை அறிந்து கொள்ள முடியாது. இது பிராப்தும் யோகியா, அதை அறிந்து கொள்ளக்கூடிய யோகியதே அதுக்கு இல்ல. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் சக்ஷுஷ்னாலேயும் வாக்குனாலேயும் மனசனாலேயும் பார்க்க முடியுமே தவிர அவரை பார்க்க முடியாது. ஏன்னாக்க நத்திர சக்ஷுர் கச்சதி நவாக் கச்சதி நோ மனோன வித்மஹா, அங்க போய் நம்மளுடைய வாக்கோ நம்மளுடைய கண்ணோ அது உள்ள போக முடியாது. ஏன்னா அவரை உள்ள இருந்துட்டு எனக்கு கண்ணுக்கு பார்வையா இருந்துட்டு இருக்காரு. அவர் இல்லைன்னா என்னுடைய கண்ணு பார்க்காது. அது என்னுடைய கண்ணெல்லாம் எப்படி படைச்சாரு, வெளியில பாக்குற மாதிரி தான் படைச்சிருக்காரு தவிர உள்ள பார்க்க விடாம படிச்சார். ஸ்வயம்பூ அப்படின்னு பண்ணிருக்காரு. அதை நான் உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்க முடியாத காரணத்தினால் யோகிகள்லாம் அதை எப்படி பாவனை பண்ணியாலோ அவ எப்படி பார்த்தாலோ அதே மாதிரி சுத்தமான மனசோட நிஷ்கலம் தியாயமான அப்படின்னு நம்மளும் பார்க்கணும். இந்த கரணையினால அதை பார்க்க முடியாதுப்பா. இந்த கரணை விபாவிதம் புத்திய வேத்தியம் அனவத்தியம். இது எப்படி பண்றதுன்னா புத்தியில அவேத்தியம்,
உங்களுடைய புத்தியில தினம் இதை நினைச்சு 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 பார்த்து முட்டிட்டு ஆகணும், சவுத்துல முட்டிட்டு தான் ஆகணும். ஐயோ எனக்கு இன்னும் அந்த ஆத்ம தத்துவம் புரியலையே, ஆத்ம தத்துவம் புரியலையே அப்படின்னா என்ன பண்ண, பௌன புண்ணிய சிரவணம் புரியாது. வேற என்ன இருக்கு, அந்நியப்பந்தா வித்தியதே அயனாய, வேற வழியே இல்லையே. நீங்க என்னதான் பண்ணணும், புனப்புனகா இதை சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு கேட்டு போனோமா, இன்னும் வரலையா, இன்னொரு தடவை கேளு, இன்னொரு தடவை கேளு, இன்னொரு தடவை, வேற வழி இருந்தா அந்நியப்பந்தா. இதை கேட்டு கேட்டு குருவனுடைய அனுகிரகத்தினால வரக்கூடிய விஷயம் தான். எப்ப உங்களுடைய அந்த கரணம் சுத்தமானதோ அன்னைக்குதான் இது தெரியும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண, திருப்பி திருப்பி புனப்புனா இதை உங்க புத்தியில உணர்றதுக்காக என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் புத்திய வேத்தியம். என்ன அது தத்துவமானது எப்படி இருக்கு, உங்களுடைய புத்திக்குள்ள அது வந்துருச்சுனாக்கா அவத்தியம் ஆயிடும். அதுக்கு ஒரு தோஷம் வந்துடும் உங்களுடைய புத்திக்குள்ள. அந்த புத்திக்கு வராததான மாசற்றது விமல போத சக்ஷு விஷுன்னு அதனாலதான் சொன்னேன். மலம் இல்லாத அது எதோடையும் ஒட்டாம இருக்கணும். என்ன அவரு எவர் சொல்லும்போது கர்மாவை பண்ணும் போது எப்படின்னா பலாபி சங்க வர்ஜிதனாக பண்ண, பலத்துல எதுவும் இல்லாம டியூட்டி பவுண்டா யார் ஒருத்தன் பண்ணா அவனுக்கு இந்த கர்ம சஜ்ஜதே அப்படி, அவனோட அந்த கர்மா எல்லாம் ஒட்டவே ஒட்டாது. அப்படி உங்களுடைய மனசுல இந்த ஆத்ம சிந்தனையை நீங்கள் பண்ணின குற்றமில்லாத அந்த அனவத்தியம் நிரந்தரம் நிஷ்கலம் தியாயமானம்னு சொல்லக்கூடிய அதை நம்ம நினைச்சு கொண்டே வந்தோமே. ஆனால் அது எப்படி நினைக்கணும்னு, எது பிரம்மா, அந்த பிரம்மம் எப்படி இருக்கோ அதை தத்து சொமசி பாவைய, அது நீங்க தான் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அவ்வளவுதான் விஷயம். நீங்க தான் அது அப்படின்னு சொல்ற தத்து தத்து பிரம்ம தோமசி இது ஆத்மனி பாவைய. இப்படி ஆத்மாவில அனுசந்தானம் பண்ணுங்க, உங்களுடைய புத்தியில இதை அனுசந்தானம் பண்ணி கொண்டே இருங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இது இந்த ஆங்கிள் பார்த்தோம். இன்னொரு ஜெகத் ஆங்கிள் பாருங்க, நம்மளுக்கு உள்ள இருக்கிற ஆங்கிள் இப்ப பாத்தீங்கன்னா வெளி ஆங்கிள் பிராந்தி கல்பித ஜெகத் கலாஸ்ரயம் சுவாஸ்ரயம் சதசத்விலக்ஷணம் நிஷ்கலம் நிருபமானவத்யத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. பிராந்தி கல்பித ஜெகத் கலாஸ்ரயம், இந்த ஜெகத்தானது என்ன, பிராந்தி கல்பிதம் இல்லாத ஒரு ஜெகத். இது நமக்கு இருக்கா மாதிரி ஒரு பிராந்தியை உண்டு பண்றது. முதல்லயே சொல்றோம் பிரம்ம சத்தியம் ஜெகத்து மித்யா. இந்த ஜெகத்தானது மித்யா கல்பிதமான ஒரு ஜெகத். இது இந்த பிராந்தி கல்பிதம் நம்மளுடைய மனசு மயக்கத்தினால. ஏன்னா ரொம்ப வருஷமா பிறந்து 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 என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய இன்டெலெக்டையும் நானு நானு நினைச்சு 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 வெளியில இருக்கிற வஸ்துக்கள்லாம் எனக்கு சேர்ந்தது எனக்கு சேர்ந்ததுன்னு பார்த்து 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 எத்தனையோ ஜென்மாக்களா வந்தாச்சு இல்லையா. அதை ஒரே ஜென்மால போக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். அது வேற வழியில் ஆனா போக்கிதான் ஆகணும். அதுக்காக தான் நமக்கு பகவான் ஸ்ரீவல்லியும் கொடுத்து மனுஷ ஜென்மாவையும் கொடுத்திருக்காரு. மனுஷ ஜென்மாவை கொடுத்ததுனாலேயே அடுத்த ஜென்மா நமக்கு நிச்சயமா மனுஷ ஜென்மான்ற கேரண்டி இல்ல, எங்க வேணாலும் போலாம். அதனால என்ன வழின்னாங்க, அந்த வழியும் கீதையில சொல்லி கொடுத்திருக்காரு. இல்லப்பா நீ யோக பிரச்சனை ஆனா கூட இந்த வேதாந்தத்தை நம்பி நீ இதுல இறங்கி ஸ்ரத்தையோட பண்ணிட்டே இருந்தாக்க நிச்சயமா நீ பின்னாடி ஸ்ரீமதாம் கேஹேவா தீமதாம் கேஹேவா உனக்கு அப்பதான் பழக்கம். திருப்பியும் உனக்கு இந்த அப்படி இந்த உட்டக்குறை தொட்டக்குறையா இதெல்லாம் தெரிஞ்சு கூட உனக்கு ஒரு வேலை கிடைக்காம போயிட்டு ஆனால் கூட அடுத்த ஜென்மால ஒரு நல்ல வேத பண்டிதனான வீட்டுல போய் பிறந்து பாண்டித்யத்தோட இருப்ப. இல்ல ஸ்ரீமதாம் கேஹே நல்ல சகல ஐஸ்வர்யங்களோட இருக்கக்கூடிய வீட்லயாவது பிறந்து இந்த உட்டக்குறை தொட்டக்குறைய பண்ணிடுவான். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்ப இந்த ரமணர் மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒண்ணுமே படிக்கலையே அப்படின்னு நமக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கோம். அவர்லாம் எப்படி வேணா, அவர்லாம் போன ஜென்மால நிறைய படிச்சு விட்டாரு. படிச்சு அத்தியனம் பண்ணி எல்லாம் பண்ணி உட்டக்குறை தொட்டக்குறை அந்த பிராரப்த கர்மா இருந்திருக்கு அவருக்கு. அதனால இப்ப பிறந்தாரு, ஒரு 18-20 வயசுல அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் ஞானி ஆயிட்டாரு. இப்படி கடைசி ஜென்மாவா பண்ணிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. அதனால இந்த பிராந்தி கல்பிதமான ஜெகத்திலிருந்து இந்த மதிமயக்கத்திலிருந்து நீங்க வெளியில வரணும். இது எப்படி இருக்குன்னா, இந்த ஜெகத் ஜெகத் கலா அப்படின்னா ஷோடசோ பாகா கலா அப்படின்னு பேரு. எல்லாம் பகவானுடைய லீலைகள்ல 16 லீலைகள்ல இந்த ஜெகத்தும் ஒண்ணு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். இது பொய்யா நம்மள மயக்கத்துக்காக அவர் படைச்சதுதான். இதை நீங்க புரிஞ்சுட்டானாக்க இது போதும். பிராந்தி கல்பித ஜெகத்கலா, இதுக்கெல்லாம் ஆச்சரியமா எது இருக்காரோ அதை புரியுங்க. இது தேடி நம்ம கண்டுபிடிச்சு இந்த ஜெகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஒன்னும் ஆக வேண்டியது இல்ல. ஏன்னா இதுல போனா இன்னும் பிரச்சனையில தான் மாட்டிப்பேன். இதுக்கெல்லாம் ஆச்சரியமா எது இருக்கு, எதுல கல்பிதம், சுயமகின்னி பிரதிஷ்டிதா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அவரே அந்த மகிமையிலேயே பிரதிஷ்டை ஆயிருக்காரு. இந்த ஜெகத்தெல்லாம் அவர் மேல கல்பிதமா இருக்கு. எப்படி கல்பிதமா இருக்குன்னாக்கா, எப்படி ரஜ்ஜுல பாம்பு கல்பிதமோ அப்படி, எப்படி ரூபியம் கல்பிதமோ அப்படி, சுத்திகையில ரூபியம் கல்பிதமோ அப்படி இருக்கு.
அது மாத்திரம் இல்ல, சுவாசிரயம் இதெல்லாம் அவர்கிட்ட கல்பனை இருக்கானே. எனக்கு பின்னாடியும் கல்பனைக்கு பின்னாடியும் இருக்கிறவர் யாருன்றத பார்த்தாலே சரியா போச்சு. இப்போ அந்த பிரம்மன் தான் இந்த ஜெகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய. இந்த ஜெகத்தெல்லாம் யாருல டிபெண்டா இருக்கு? பிரம்மத்துல டிபெண்டா இருக்கு. இந்த உடம்பு, இந்த மைண்ட், இன்டெலெக்ட், இந்த காம்ப்ளெக்ஸ் எங்க டிபெண்டா இருக்கு? அந்த ஆத்மாலதான் டிபெண்டா. அந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்றதுதான் நான் தைரியம் நினைச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, சுவாசிரியம் எனக்கும் ஆசிரியமா இருக்கிறது அதுதான் நினைச்சுக்கோ. இந்த உலகத்துக்கு, இந்த பிராந்தி கல்பிதமான உலகத்துக்கு ஆசிரியமா இருக்கிறதும் அவர் தான். பிராந்தி கல்பித ஜெகத்கல் ஆசிரியம் சுவாசிரியம் என்னைக்கோ ஆசிரியமா இருக்கிறதும் அவர் தான். இதை தெரிஞ்சுங்க. சதசத் விலட்சணம். இந்த சத்தாகவும் சித்தாகவும் இந்த உங்களுடைய மைண்ட், இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸையும் சரி, இந்த உலகத்தையும் சரி, சத்திலையும் கொண்டு வர முடியாது, அசத்திலையும் கொண்டு வர முடியாது. ஏன்? சச்சேத் ந பாத்தியதே. சத்தாக இருக்குமேனால் ஒரு நாள் அது மாறக்கூடாது, அது அழியக்கூடாது. ஆனா நம்ம பாக்குற உலகம் அப்படியா இருக்கு. அதனாலேயே தெரியல உங்களுக்கு அது சத்து இல்லைன்னு. சத்தா இருந்தா மாறவே கூடாது. உண்மை ஒன்னாதானே இருக்கும், மாறாம இருக்கு. இது என்ன நம்ம பார்க்கும் போதே மாறிட்டே இருக்கு. என்னுடைய உடம்பு 20 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் 40 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து எத்தனை மாறுதல்கள் இருக்கு. இந்த ரோடெல்லாம் எத்தனை மாறுதல். ஒரு 100 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது இந்த ரோடு, இப்ப எப்படி இருக்கு. எல்லா உலகத்துல இன்னும் ஒரு 200 வருஷம் பொறுத்து வந்தானே இந்த ரோடு எப்படி இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மாறுதல் கூடயா இருக்கிறதுனால இதை சத்துன்னு இந்த உலகத்தை சொல்லவே முடியாது. அசத்தா இருந்தா நான் பிரதீயத்தை தோணவே கூடாது. வந்தியா புத்திரன் எப்போதும் தோணவே கூடாது. ஆகாச புஷ்பம் தோணவே கூடாது. முயல் கொம்பு, குதிரை கொம்பு எல்லாம் வரவே வராது. அப்படி இருக்கானா இது இருக்க தோன்றத கண்ணால பாக்குறேன். இல்லன்னு எப்படி சார் சொல்ல முடியும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சத்தாவும் இல்ல அசத்தாவும் இல்ல. அப்படின்னா என்ன? சத்துக்கும் அசத்துக்கும் வேறானதா இருக்கு இல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன பண்ணா, மூர்த்தாமூர்த்த விலட்சணம்னு பேரு. சதசத் விலட்சணம்னாக்க ஆகாசமும் வாயுவும் அமூர்த்தமா இருக்கு. ஆனா நமக்கு எல்லாம் தெரியுது. ஆகாசம் இல்லாம இருக்கா, வாயு இல்லாம இருக்கா தெரியுது. ஆனா கண்ணால பாக்குறோமா? பார்க்கல. ஆனா இந்த அக்னி, ஆபஹா, பிருத்திவி இதெல்லாம் கண்ணால பாக்குறோம். இதெல்லாம் வந்து அது வந்து அசத்து, இது சத்து. அசத்து என்னன்னா அமூர்த்தமாகவும் மூர்த்தமாகவும் இருக்கக்கூடிய கலவைகள் தான் இந்த உடம்பெல்லாம். ஆனா இது எல்லாம் எதுல ஆசிரியமா இருக்கு அப்படின்னாக்க பிரம்மத்துல ஆசிரியமா இருக்கு. ஆகையினாலதான் இந்த மூர்த்தம் அமூர்த்தம் எல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. இதெல்லாம் சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய இன்டெலெக்ட நான் அதுவா கட்டிக்கு சொல்லி உங்களை உள்ள கொண்டு வரதுக்காக சொன்னேன். தத்துவம் ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபகான சிருஷ்டிலேயே தத்துவம் இல்லை, ஜெகத்திலேயே தத்துவம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா அது சொல்றதுக்காக நேரம் அவர் கௌடபாதர் மாதிரி நம்ம சொன்னாக்க நம்மளால கிளாஸ்ல உட்கார முடியாதுன்றதுக்காக ஒரு அர்த்த அங்கீகாரம் சிருஷ்டிக்கு கொடுக்கணும். ஒரு சும்மா அப்படி வச்சுட்டு சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கா மாதிரி வச்சுட்டு வேதம் உனக்கு பேசுறது கடைசியா சொல்ல போறது அதெல்லாம் எதுவுமே இல்ல, ஜெகத்து மித்யா அப்படின்னு சொல்ல போறது. சத்துக்கும் அசத்துக்கும் விலட்சணமாக இருக்கக்கூடியது என்னவோ, இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய தத்துவம் எதுவோ அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மமானது என்ன? நிஷ்கலம். ஒரு பிளவும் அதுல கிடையவே கிடையாது, ஒரு பார்ட்டும் அதுல கிடையவே கிடையாது. நிஷ்கலம் தியாயமான அது அந்த பிரம்மத்தை நிஷ்கலம் என்று இருக்கணும். சரி, நிஷ்கலமா இருக்கு அப்படின்னாக்க நிருபமானம். நிஷ்கலமாவும் இருக்கு. அதுக்கு உபமா ஒண்ணு சொல்றதுக்கு பிரமாணத்துல ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட. என்ன என்னுடைய எனக்கு தெரிஞ்ச மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி இது எல்லாம் சப்தம். இது எல்லாம் அதை சொல்லவே மாட்டேங்கிறது. சப்தத்தினாலையும் அதை சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்ய வேதாக அவேதாக பவந்தி. இந்த வேத தத்துவமும் எப்ப பொய்யாக போறதோ அப்பதான் அது புரிய போறது எனக்கு. அது வரைக்கும் இந்த வேதத்துல ஒரு பற்று இருக்கதா இருக்கும். பின்னாடி போய் சொல்ல போறாரு. இந்த சாஸ்திர சிந்தனம் ஒரு பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க. அந்த சாஸ்திர சிந்தனைக்கு லோக இச்சனா எப்படி இருக்கோ அதே மாதிரி சாஸ்திரத்துல ஒரு அபிமானம் வரும். அந்த அபிமானம் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய அதையும் விட்டுட்டு யோகிக்கமா போய் நீ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறாரு. அப்படி நிஷ்கலம் நிருபமானம். அது நிருப்பமான ஒப்புயர்வற்ற உபமானமே இல்லாததாக இருக்கக்கூடிய தத்துவம் எதுவோ தத்து பிரம்ம கோமசி ஆத்மனி. எது பிரம்ம தத்து கோமசி அப்படின்னாரு. ராந்தி கல்பித ஜகத்கலாஸ்ரயம் ஸ்வாஸ்ரயம் ச சதசத்விலக்ஷணம் நிஷ்கலம் நிருபமானவத்தி. நிருபமானவதி பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. நிருபமானவதி நிருபமானதை ஒப்புயர்வற்றதாக கூடினதாக இருக்கக்கூடியது. ஆனா உண்மையிலே அது ஒப்புயர்வற்றதோ கூடினாலும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒப்புக்கு இல்லாதது அப்படின்னு அர்த்தம் தான். அதுக்கு வேற ஏதாவது ஒரு ஒப்புதல் இருக்குமோ எனக்கு தெரியாது, அதுவும் இல்லை. அது மாதிரி அப்படி சொல்றதுக்காக சொன்னேன்.
என்ன அது சர்வஜ்ய கல்பம்னு ஆச்சாரிய என்ன பண்ண சாஸ்திர யோனிக்குவாதுல பிரம்ம ஈஸ்வரன் வந்து சர்வஜன் அப்படின்னு சொன்னா, சர்வஜன்னு சொன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாவற்றையும் அறிஞ்சவர்ன்றது எப்படி புரிஞ்சுக்க? நமக்கு தெரிஞ்ச அறிவு தானாக்க, எல்லா விஷயம் தெரிஞ்சுக்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் எனக்கு தெரியும்னாக்க எல்லாத்தையும் அறிஞ்சவன். அப்படி எல்லார பத்தியும் அறிஞ்சிட்டு இருக்க சர்வஜான்னு புரிஞ்சுக்கல. அப்படி எல்லாத்தையும் அறிஞ்சவர் போல சர்வஜவத், ஆமா ஈஷதத்து அங்க சொல்லியிருக்கு. சர்வஜ்ய கல்பகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்பனாக்க ஈஷ தத்துவத்துல கல்பனை பண்ணிக்கணும். அப்படி உபமானமே இல்லைன்னாக்க, நமக்கு தெரிஞ்ச உபமானம் இல்ல, வேற ஏதாவது உபமானம் இருக்கலாமோ அப்படின்னா உபமானமற்றதாகவே அது இருக்கு அப்படின்றதுக்காக வதி நிருபமானவது. அது எது பிரம்மா, எந்த பிரம்மம் இருக்கோ தது தொமசி, அது நீயாக இருக்கிறாய் என்பதை பாவைய ஆத்மனி, இதை அனுசந்தானம் பண்ணுங்க உங்களுடைய ஆத்மாவில. ஜன்ம விருத்தி பரிணதி அபக்ஷய வியாதி நாசன விஹீனம் அவ்யயம் விஸ்வ சிருஷ்டியவன காத காரணம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. ஜென்மா, ஒரு குழந்தை வந்து அஸ்தி, முதல்ல குழந்தை பாமாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு, உண்டாச்சு, வெளியில வந்தது, ஜாயத்தே அஸ்தி ஜாயத்தே, அதுக்கப்புறம் வளர்ந்தது வர்த்ததே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்தது, அதுக்கப்புறம் நின்று போச்சு விபரீனமத்தே, அப்புறம் அபக்ஷியது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 40-50 வயசு ஆச்சுன்னாக்க கண்ணு முதல்ல தகராறு வருது, முட்டி தகராறு வருது, உட்கார்ற தகராறு வருது, நமஸ்காரம் பண்ண முடியல, இப்படி எல்லாம் அபக்ஷியதே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு நாள் பட்டுன்னு போச்சு. இதுல வந்து அஸ்தி வினச்சேதி மட்டும் அவனுடைய கண்ட்ரோல் இல்ல, அதனால ஆத்மனே பதம் போடல. ஏன்னா அவன் ஒன்னும் ஆசை ஒன்னும் பண்ணல இந்த உலகத்துல பிறக்கணும்னு, அவன் வந்து உழுந்துட்டான். சாகணும்னு யாருமே ஆசைப்படல, எனக்கு இருக்கணும்னு தான் ஆசை, ஆனா செத்து போறேன். பாக்கி எல்லாம் நான் பண்ற கோலங்கள், இதெல்லாம் வர்த்ததே விபரீனமதே அப்படின்னா அதுக்கு காரணம் நானு அப்படின்னு சொல்லி இந்த 6 பொருள் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்துக்கும் இந்த ஷட்பாவ விகாரங்களுடன் கூடினதுதான் இந்த உலகம். இந்த 6 விகாரங்களும் இல்ல அப்படின்றத சொல்லணும். ஷட்பாவ விகார ரஹிதம் பிரம்மா அப்படின்றத சொல்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. ஜென்ம விருத்தி, ஜென்ம விருத்தி வளர்ச்சி, ஜென்மாவில இருந்து வளர்ச்சி, பரிணாமம் அப்படின்னாக்க மாறுபாடு, அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே பரிணாமங்கள், அபக்ஷய தெய்வு, வியாதி எப்படி தெய்வு வருது, வியாதி அப்படி, அப்புறம் நாசனம் பாவு, இப்படி இதெல்லாம் உலகத்துல இருக்கிற பொருள்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாத பொருள் எதுவோ அதுதான் பிரம்மம், அதுதான் நீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ண, இதெல்லாம் பத்தி பேசும்போது ஏதோ என்ன பத்தி பேசுற மாதிரி நான் கூட போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லை, என்னுடைய பழக்கத்தினால, பழக்க தோஷத்தினால என்னுடைய காலத்து ஆமாமா நான் தானே பிறக்கிறேன், நான் தானே சாகிறேன் இது சொல்லலாம். இதெல்லாம் இல்லாதது எதுவோ அதுதான் நீங்க உண்மையான தருவோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், ரோட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அஸ்தி ஜாயத்தே வருது விபரீனமத்தை எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். நான் அது சொல்றதுக்காக வரலையே சாஸ்திரமானது. சாஸ்திரம் என்ன சொல்லு, இதெல்லாம் இல்லாதவன் நீன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு. ஜன்ம விருத்தி பரிணதி அபக்ஷய வியாதி நாசன விஹீனம், இதெல்லாம் இல்லாதது எதுவோ அது அப்படின்னா என்ன, அழிவே இல்லாத அவ்யயம். வியயம்னா அழிவு, அவ்யயம். அப்புறம் இந்த விஸ்வ சிருஷ்டி, இந்த விஸ்வ சிருஷ்டியானது அவனம் அப்படின்னா அதை காப்பது, காத்தம் அப்படின்னாக்க அதனுடைய ஜென்ம ஸ்திதி லயம், தல்லம் தஜ்ஜம் தல்லம் ததனம் தஜ்ஜலான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஜம் அனம் லம் அப்படின்ற தஜ்ஜலான் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. அப்படின்னா இது சிருஷ்டி, அவனம்னா காப்பாத்துறது, காத்தம்னாக்க அழியறது, லயமாறது. இப்படி காத்த அழிவு இதுக்கெல்லாம் காரணமா எது இருக்கோ அது இல்லையா. தஜ்ஜலான் பிரம்ம ஆத்ம உபாசி சாந்த உபாசீத அப்படின்னு அந்த பிரம்மன் தான் நீன்றதை தெரிஞ்சுக்கோப்பான்னு அந்த சாந்த உபாசீத அப்படின்னு அந்த ஜீவனுக்கு சொல்லி இருக்கு இல்லையா சூத்திர பாஷ்யத்துல. அந்த உபனிஷத்தினுடைய வார்த்தை அப்படியே விஸ்வசிருஷ்டியவன காத காரணம், அந்த அப்படிப்பட்ட அந்த பிரம்ம தத்து தொமசி இதி பாவய ஆத்மனி அப்படின்னு. ஜன்ம விருத்தி பரிணதி அபக்ஷய வியாதி நாசன விஹீனம் அவ்யயம் விஸ்வ சிருஷ்டியவன காத காரணம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. அஸ்தபேதமன பாஸ்த லட்சணம் நிஸ்தரங்க ஜலராசி நிச்சலம் நித்ய முக்தம விபக்த மூர்த்தியத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. அஸ்தபேதம், எல்லா பேதமும் அஸ்தமனம் ஆயிடுச்சு.
பிரம்மத்தை இது தெரியற வரைக்கும் நம்ம எல்லா பேதத்தோடையும் சிவன் விஷ்ணு எல்லா பேதம், நானு நீயே பிராமணன் வைத்தியன் சூத்திரன் எல்லா பேதங்கள் வச்சுட்டு உலகத்தை பார்த்துன்னா இது எல்லா பேதமும் இல்லாதது எதுவோ அதை நினைத்துக்கணும். அஸ்த பேதம் அனபாஸ்த லட்சணம். அனபாஸ்த லட்சணம் ஒரு நாளும் மாறாததான ஒரு லட்சணம் இருக்கு அந்த பிரம்மத்துக்கு. அது என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேத நிகிதம் குஹாயாம் அப்படின்னு சொல்றது மாறாத சத்தாகவும் சித்தாகவும் அனந்தமாகவும் எங்கும் விலகாத ஒரு லட்சணத்தோடயே இருக்கு அந்த பிரம்மமானது. எங்கும் இருக்காது. அஸ்தபேதம் அனபாஸ்த லட்சணம் விலகாததாக இருக்கக்கூடாது. நிஸ்தரங்க ஜலராசி எப்படி இருக்குன்னாக்க இந்த அலைகள்லாம் இருந்ததுனாக்க தரங்கங்கள் இருந்ததுன்னா அலைச்சல்லாம் இருந்தணும். இதெல்லாம் இல்லாத ஒரு தத்துவம், சுத்தமான தத்துவம், ஒரு சலனமும் இல்லாத ஜலராசி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? நிச்சலமா இருக்கணும் இல்லையா? அப்படி உங்களுடைய மனசுல எடுத்துட்டு நிச்சலமான இந்த தத்துவம் தான் நீங்க அப்படின்னு சொல்லணும். எப்ப சலனம் தாட்டெல்லாம் உங்களுக்கு வருதோ அது நிச்சயமா நீங்க இல்ல, அது மைண்டோடையும் இன்டெலெக்டோடையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அப்படி அந்த யோகத்தினால அதை உட்கார்ந்து நல்லா தியானம் பண்ணும் பொழுது இந்த மனசையும் புத்தியையும் தாண்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது உங்களுடைய மனசு எப்படின்னா நிச்சலமான இருக்கும். அது எப்படி நீவாத ஸ்தலத்துல வச்ச தீபம் மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு 6வது அத்தியாயத்துல. அந்த நீவாத ஸ்தலத்துல எப்படி காத்தில்லாத இடத்துல எப்படி ஒளி இருக்கோ அப்படி நான் தோணுமா இந்த உபாசனை நீங்க பண்ண பிரம்ம தத்துவமாச்சின்னு இப்படி நினைக்கணும். நீங்க நிச்சலமாகவும் நிஸ்தரங்க ஜலராசியாக ஒரு தரங்கமும் இல்லாத ஒரு நிலை கிளீனா இருக்கக்கூடிய நிச்சலமாக இருக்கக்கூடிய ஒரு நீர்பரப்பு எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும் நம்மளுடைய மனசு. அந்த மனசுல நித்திய முக்தம். அவர் எப்பொழுதும் நம்ம எதோடையும் கட்டுப்படுத்தல, இந்த பசு பாசம் எல்லாம் எனக்கு கிடையாது, இதெல்லாம் தாண்டினதான ஒரு நிலையாக இருக்கக்கூடியது எதுவோ நித்திய முக்தமான ஒரு நிலை. எதோடையும் ஐடென்டிஃபை பண்ணாம அவிபக்த மூர்த்தி. இந்த நம்ம என்ன பண்ண எல்லாம் நம்ம மனசு எதோட சேர்ந்ததுனால விபக்தமாயிருது, அதோட சேர்ந்து குழவுபட்டுறது. அது இல்லாத அவிபக்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம எதுவோ அந்த பிரம்மன் தான் நீங்க. எது பிரம்ம தது பிரம்மத்வமசி, அது நீயாக இருக்கிறாய் என்பதை ஆத்மனி பாவைய, இதை பவிக்க வேண்டும். அஸ்தபேதமனபாஸ்த லட்சணம் நிஸ்தரங்க ஜலராசி நிச்சலம் நித்யமுக்தம் அவிபக்த மூர்த்தியத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. சரி, அது எப்படி இருக்கு சார்? எதோடையும் சேராம இருக்கு அப்படின்னா அது ஏக்கமாக இருக்கு. ஏகமே வசத்து இருக்கிறது ஒரு சத்து தான்ப்பா இருக்கும். சத்தசத்து விலட்சணம்னாக்கா அதுக்குன்னா நிறைய இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்காது. அது ஒண்ணுதான் இருக்கு. ஏகமேவா அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு ததேவ சௌமியா இதமக்ர ஆசீத் ஏகமேவா அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏகமேவ சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் ஏகமேவ சத் அநேக காரணம். அதுதான் ஏகமாகவும் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் காரணமா அது இருக்கு. அந்த காரணமா இருக்கிறதுனால காரணாந்தரம் நிறைய பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. அதுக்கு அம்பாளுக்கு நம்ம என்ன இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி இதெல்லாம் இருக்கு. ஒரு காரியம் ஒருவன் பண்ணணுமே ஆனால் அவனுக்கு என்ன பண்ணணும், அது தெரிஞ்சுக்கணும். காப்பி போட தெரியணும், எனக்கு காப்பி உங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியா. அது மாத்திரம் இல்ல, 2வது கண்டிஷன் என்ன பண்ணா அந்த அதை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு தெரியணும். அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு அதை கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும். இந்த 3 இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, இந்த 3 செய்தாதானே ஒரு காரியத்தை செய்ய முடியும். நானு எல்லாம் இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, கிரியாசக்தி இல்லைன்னாக்க எனக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, கொடுக்கணும்னா அது நடக்காது. இப்படி இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தின்னு அநேக சக்திகள் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்க மாதிரி உலகத்துல பிரிஞ்சு காணப்படுகிறது. அநேக காரணங்கள் நமக்கு தெரியறது. இருக்கிறது சத்து ஒன்னாக இருந்தாலும் அநேக காரணங்களோட இருக்கிறதுனா இந்த காரணங்களுக்கெல்லாம் நிராகரிக்கக்கூடிய காரணமா ஒண்ணு இருக்கிறது, அதுதான் அந்த சத்து. இந்த சக்திக்கும் பின்னாடி என்ன இருக்கு, அந்த மாயை இருக்கு. அந்த மாயைக்கும் பின்னாடி இருக்கு பிரம்மாசிரயா மாயா. அந்த பிரம்மத்தை ஆசிரமாய பிரம்மத்தை ஆசிரிச்சுதான் இந்த மாயையும் அநேக சக்தியுடன் கூடினதாக இருக்கிறது. அதையும் நினைக்க பாருங்க. இப்படி இந்த காரணமாகவும் அநேக காரணங்களுக்கு காரணமா இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அதுக்கெல்லாம் எது அதிஷ்டானமோ அதுதான் ஏகம் ஏவ சத்து. ஒன்னாக இருந்து கொண்டு அநேக காரணம், உலகுக்கு பல காரணங்கள் இருக்கா மாதிரி தெரிஞ்சாலும் இருக்கிறது
காரணாந்தர நிராச, அந்த எல்லா காரணத்தையும் நிராகரிக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது ஒரு பிரம்மன் தான். அப்படிப்பட்ட அந்த பிராமணன் அது எப்படி இருக்குன்னா காரிய காரண விலக்கு. இந்த காரியம் காரணம்ன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்காக யூஸ் பண்ண டெர்மினாலஜி தான் தவிர இந்த காரியம் காரணம் எஃபெக்ட் காசு அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களா கேட்டதுனால சொன்ன இந்த உலகத்துக்கு காரணம் என்னன்னா பிரம்ம காரணம்னு சொன்னேன். உலகத்துக்கு காரணமும் கிடையாது, இது உலகம் எஃபெக்டும் கிடையாது. இது எஃபெக்ட்னு ஒத்துண்டா ஐ ஹேவ் டு டெல் யூ தி காஸ். இது எஃபெக்டே இல்லை, இதுவே போய் தான் பிராந்தி கல்பித்ததுக்கு என்ன காரணம், எதனால நான் மறந்தேன்றதுக்கு என்னது காரணம் சொல்றது? மறந்து போச்சு, பொய்யா பார்த்தேன்னாக்கா அவ்வளவுதான், தோணிச்சுன்னா தோணிச்சு அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இந்த உலகம். அதனால இந்த உலகமானது எப்படி காரிய காரணம் இது கூட சேர்ந்து இருக்கு இந்த உலகம். இதை விட தாண்டி இருக்கிறது எதுவோ அது பிரம்மம். இந்த காரிய காரணத்தை விட விலட்சணமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான். அது ஸ்வயம், அது தனக்கு தானாகவே விளங்குவதாக இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் ஆத்ம ரூபேன்னு தனக்குத்தானே யாரையும் அபேட்சிக்காமலேயே நீங்க எந்த காரியத்தை உங்களை கேட்டாலும் கேட்டு சொல்றேன், பார்த்து சொல்றேன், படிச்சுட்டு சொல்றேன், இன்னொரு தடவை கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா யாராவது கேட்டு சொல்றேன்னு சொல்லுவானா? எப்படி சொன்ன? சொப்பிரகாசம் அது தனக்குத்தானே பிரகாசிக்கிறது. நான் 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 அந்த ஆத்ம தத்துவம் பிரகாசிக்கிறது. இந்த உலகத்துக்கெல்லாம் அநேக காரணங்களுடன் இருக்க உலகத்துக்கெல்லாம் காரணமாக மூல காரணமாக எந்த பிரம்மம் இருக்கோ அந்த காரணத்தினாலதான் உங்களுக்கு நான் நான் தோன்றிட்டு இருக்கு. அதனால நீங்களும் அந்த காரணம் தான். அந்த காரிய காரண விலட்சணமாக சுயமாக இருக்கக்கூடியதான நீங்கள் ததே பிரம்மா, அந்த பிரம்மமாக நீங்கள் இருக்கிறீர்கள். பாவயாத்மனி என்று அதை அறிந்து பாவயாத் ஏகமேவ சதனேக காரணம் காரணாந்தர நிராச காரணம். அந்த எல்லா காரணங்களும் நிராகரிக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியது நிராச காரணம். காரிய காரணம் மொத்தத்துல காரிய காரண விலட்சணம். காரியம் காரணம் காசு எஃபெக்ட் இதெல்லாம் அதுக்கு அப்ளையே ஆகாது. இதுக்கெல்லாம் இல்லாத நிலை எதுவோ அது ஸ்வயம் பிரம்ம. அதுதான் என்னுடைய பிரம்மம், தனக்குத்தானே தோணக்கூடிய அந்த பிரம்மம். தத்து கோமசி, அது நீங்களாக இருக்கிறீர்கள் என்று ஆத்மனி பாவைய, இந்த ஆத்மாவை புத்தியில் அனுசந்தானம் செய்யுங்கள். நிர்விகல்பகமனல்பமக்ஷரம் யக்ஷராக்ஷர விலக்ஷணம் பரம் நித்யம் அவ்யய சுகம் நிரஞ்சனம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. நிர்விகல்பகம், உலகத்துல இருக்கிற விகல்பங்கள் எல்லாம் என்ன மாறுபாடோட கூடினது, கற்பனையினால இருக்கு. இதுக்கெல்லாம் தாண்டினது நிர்விகல்பகமாக இருக்கிறது. அவன் என்ன சொன்னா இதுல தர்க்கத்துல சவிகல்பகம் அப்படின்னாக்கா இப்படி போனாரு, ஒரு ஆம்பளை போனார் அப்படின்னு இப்படி உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டே இருக்க ஒரு பையன் அப்படி போனான். அந்த குழந்தை விளையாடிட்டு ஒரு குழந்தை போனான்னு தெரிஞ்சிருந்தா சவிகல்பக ஞானம். யாரோ உள்ள போன மாதிரி இருந்தது, யாருன்னு தெரியல எனக்கு அப்படின்னா நிர்விகல்பக ஞானம்னு சொன்னான். அந்த சவிகல்பகம் நிர்விகல்பகம் இல்ல, இங்க யோக சொல்லக்கூடிய நிர்விகல்பகம். ஒரு கல்பனையும் இல்லாத ஒரு மாயையான கற்பனையை தாண்டினதான ஒரு ரூபம் எதுவோ அதுதான் பிரம்மம். இந்த சவிகல்பகம் நிர்விகல்பகம் அந்த பேதத்தை எல்லாம் தாண்டின ஒரு ஸ்வரூபம் நிர்விகல்பகம். அது எப்படி இருக்கு? அனல்பம். யோவை பூமா அப்படின்னு சொல்றது. யோவை பூமா அப்படின்னாக்கா ரொம்ப பெருசு, அல்பம் இல்லைன்னு சொல்றதுக்காக வந்தது அந்த இடத்துல சுத்தி. நிர்விகல்பகம் அனல்பம் அக்ஷரம், ஒரு நாள் அது அழிவே அழியாது. அக்ஷரம்னாக்க அழியாது, இது அக்ஷரம் ஒரு நாளும் அழியாதது. யக்ஷராக்ஷர விலக்ஷணம் பரம், அது க்ஷரம் அக்ஷரம், அழிவு உலகு அழிவற்ற பிரகிருதி இதெல்லாம் அதுக்கு கிடையவே கிடையாது. இதெல்லாம் விட வேறானது எதுவோ அது இது. அது புரியறதுக்காக சொன்னோம். உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் க்ஷரமான பொருள்கள்லாம் நிறைய இருக்கு, அக்ஷரமான ஆகாசமானது அக்ஷரமா இருக்கு. ஆனா இதுக்குள்ள இருக்கிற பொருள்கள் எல்லாம் க்ஷரமா இருக்குலாம் புரியறதுக்கு. ஆனா நம்ம சொல்ற தத்துவமானது என்ன, இதெல்லாம் இந்த உலகத்தை ஒத்துண்டு நான் அந்த காசுக்கு சொன்னேன். இந்த இது எஃபெக்ட்னு ஒத்துண்டாதான காசு வரும்னு முதல்லயே சொன்ன அதே லாஜிக்ல க்ஷரம் அக்ஷரம் இதெல்லாம் இல்லாதது எதுவோ, அக்ஷரக்ஷரத்துக்கு விலட்சணமானது எதுவோ அது புருஷௌ லோகே அப்படின்னாரு. உலகத்துல ரெண்டு விஷயம் தான் இருக்கு, க்ஷரம்னு ஒண்ணு இருக்கு, அக்ஷரம்னு ஒண்ணு இருக்கு. அதுல க்ஷரஹா சர்வாணி பூதானி, இந்த உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் க்ஷரம். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு கூட்டஸ்தமா. ஆனா கூட்டஸ்தா அக்ஷர உச்சதே அப்படின்னாரு. கூட்டஸ்தமா இருக்கு அக்ஷரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறாதது ஒண்ணு. இந்த அக்ஷரம் அக்ஷரன்ற பேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒண்ணு இருக்கு. இந்த அழியக்கூடிய பூதங்களை
அழியாததான ஒண்ணு இருக்கு. அந்த அழியாததுன்ற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை கூட அதுக்கு கொடுக்கலன்னாக்கா அந்த அழிவு அழியாதது என்பதற்கு அப்பாற்பட்டதான ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு அழிவை வச்சுன்னு சொல்லியிருக்காக அழிவில்லாததுன்னு சொன்ன இந்த அழிவு அழிவில்லாததுன்ற ஒரு வேதத்துக்கும் அப்பாற்பட்டது எதுவோ அதுதான் அந்த பிரம்ம தத்துவம். அதுதான் உயர்ந்ததான தத்துவம் பரம். அவர் தான் உத்தம புருஷஸ்து அந்யஹா அப்படின்னு இந்த சரம் அக்ஷரத்துக்கு வேறானதாக ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அந்த புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்கார் புருஷோத்தம யோகத்துல. உத்தம புருஷஸ்து அந்யஹா அப்படின்னு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதுதான் எதை சராட்சர விலட்சணம் பரம். அதான் அந்த உத்தம புருஷன். நித்தியம் அவர் எப்படி இருக்காரு? நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனானாம் அப்படின்னு அவர் எல்லாத்திலும் நித்தியமா இருந்து கொண்டே இருக்காரு. அவ்யயம் அவர் அனந்தம் அவ்யயம் தமசோன்யம் நிஷ்கலம் அப்படின்னா வேதம் அவரை தான் சொல்றது. அவருக்கு அவ்யயமே கிடையாது. அவர் சுகம் நிரஞ்சனம் அவ்யயமான சுகம். அவ்யய சுகம்னாக்க அழிவற்றதான சுகம். நமக்கு தெரிஞ்ச சுகங்கள் எல்லாம் அழிவோட கூடிய சுகங்கள் அழிவில்லாத சுகம் அவ்யய சுகம். அவர் எப்படி? நிரஞ்சனம் நிஷ்கலம் நிரஞ்சனம் நித்தியம் நிரவத்தியம் நிரந்தரம் அப்படின்னா சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய பிரம்மம் எதுவோ அது நிரஞ்சனம். அது யாரோடையும் அவர் ஒட்டுவதில்லை. எதுவும் அவர்கிட்டயும் ஒட்டாது. அவரும் யாரோடையும் ஒட்ட மாட்டார். அவர் மாசே இல்லாத டெயின்ட்லெஸ்ஸா அவர் இருக்கார். அஞ்சனம்னாக்க ஒட்டுறது, அது ஒட்டிக்கிறது. அது எதுவும் அவர்கிட்ட ஒட்டாது. ஏன்னா அவர் விமல போத சக்ஷு. அவர் விமலமாச்ச அவரால் எதுவும் ஒட்டாது. நிரஞ்சனமா இருக்கார். நிரஞ்சனம் பிரம்ம தத்து த்வமசி பாவயாத்மனி நிர்விகல்பகம் அனல்பமக்ஷரம் யக்ஷராட்சர விலக்ஷணம் பரம் நித்யம் அவ்யய சுகம் நிரஞ்சனம் பிரம்ம தத்வமசி பாவயாத்மனி. அப்புறம் இன்னொரு காரணம் சொல்றார். யத்விபாதி சதனேகதா பிரமாதே நாம ரூப குண விக்ரியாத்மனா ஹேமவத்வயம் அவக்ரியம் சதா பிரம்ம தத்வமசி பாவயாத்மனி. அந்த சத்தான பிரம்மமானது யோவை பூமா சத்யம் ஏகமேவா அத்விதீயம் பிரம்ம. பாதபேடம் தானே? பாதபேடம் இல்ல பாடபேடம் இல்ல இந்த பத்துல இல்ல. ஏகமேவ பிரம்மா அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க சத்தா இருக்கு. சத்தா இருக்கு அப்படின்னாக்க அஸ்திதா மாத்திரம் இருத்தல் அப்படின்ற ஒரே ஒரு குவாலிட்டி தான் அதுக்கு இருக்கு. இருத்தல் அப்படின்றது சத்தாக எது. அதை எப்படி பார்க்கறோம்? பிரமத்தினால, நம்மளுடைய பிரமத்தினால நாம ரூபம் குணம் விக்ரியான்னு இருக்கிறது ஒரு சொர்ணம் தான். அந்த சொர்ணத்தை அந்த தங்கத்தை போய் எப்படி பார்த்தேன்னாக்கா நான் சைனா பார்த்தேன், மோதிரமா பார்த்தேன், சங்கிலியா பார்த்தேன், வளையா பார்த்தேன். இருக்கிறது ஒரு பிரம்மம் தான். இந்த உலகமா அந்த பிரம்மத்தை பார்த்தேன். எல்லாத்தையும் நாம ரூப குண விக்ரியாத்மனா பார்த்தேன். இதனால அப்படி பார்த்தேன்னா என்னுடைய அறிவு இல்லாதனால நான் பார்த்தேன். மதிமயக்கத்தினால பார்த்தேன், பிரம்மத்தினால பார்த்தேன். அநேகதா விபாதி. இப்ப என்னாச்சு? அந்த பிரம்மே என்னென்னலாம் தோன்றது. அவன் ஏதாவது ஒரு எத்துவைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் பிரம்மான்னு நான் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் எதோடையும் சம்பந்தப்படாம இருந்தா கூட சிவனா பாக்குறேன் விஷ்ணுவா பாக்குறேன்னு அநேக நாம ரூபங்கள் குணம் இதோட சேர்ந்த இருக்கிற ஒரு சத்தை எல்லாத்தையும் என்னுடைய மதிமயக்கத்தினால பாக்குறேன். பிராந்தி கல்பித்தம் எல்லாம் நாம ரூப விக்ரியாத்மனா அநேகதா விபாக்கி. அது அநேகமா தோன்ற மாதிரி இருக்கு. உலகம் எங்க இருக்க மாதிரி எல்லாம் தோன்றது. இங்க இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். படிச்சதுன்னா தூணுன்னா எனக்கு அங்க ஞாபகம் இருக்கு. அவர் எங்க இருப்பாருன்றது சொல்றதுதான் அங்க தத்துவம். தூண்ல இருக்காருன்றதுக்காக துரும்புல இருக்காரு, துரும்புல தேடி தூண்ல தேடிந்த பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன பண்ண எங்க இருக்காரு? தூண்லயே இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு மடக்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஒரு அடுப்பை பார்த்துட்டீங்கன்னா, ஒரு குடத்தை பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற மண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற பொருள் பின்னாடி இருக்கிறது பிரம்மன் தான் அப்படின்னு பல வகையில அவர் அநேகதா விபாசி. ஆனா இருக்கிறது ஒரு சத்து. ஒரு சத்து எட்டு. அது என்ன வச்சு பிரமாத்து அநேகதா விபாதி. அநேகமா எப்படி வந்து நாம ரூப குண விக்ரியாத்மனா. நாமம் ரூபம் குணம் இப்படி இந்த விகாரங்களோட சேர்ந்து இந்த மாறுதல்களோட சேர்ந்து. ஆனா அது எப்படி இருக்கு? ஹேமவத். அது எப்படி இருக்கு? வெறும் பொண்ணு. பொண்ணு எப்படி இருக்கு? ஆனா அது செயினாவும் இருக்கு, அது போதனமாகவும் இருக்கு, வங்கியாகவும் இருக்கு, ஒட்டியானமாகவும் இருக்கு, எல்லாமாகவும் இருக்கிறது அந்த ஒரு ஹேமம் தான். அப்படி சதா அபிக்கிரியம். அது எப்படியோ அதே மாதிரி எந்த ஒரு மாறுதலும் அடையாம இருக்கிற அவரை போய் நாம ரூப குணத்தோட விக்ரியாத்மனாவை நான் பார்த்துட்டேன். அவருக்கு ஒரு குணமும் கிடையாது. சதா இப்ப இல்ல எப்பொழுதும் அவருக்கு அவிக்கிரியமா தான். சதா அவிக்கிரியம் தது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மம்
தொமசி நீங்களாக இருக்கிறீர்கள் என்று பாவைய ஆத்மனி எத்விபாதி சதனேகதா பிரமாதே பிரமத்தினால அநேகதாவா விபாதியது நாம ரூப குண விக்ரியாத்மனா நாமம் ரூபம் குணம் போன்ற மாறுதல்களோட இருக்கிற மாதிரி நான் பார்த்துட்டேன். அது இல்ல, அது எப்படி இது எப்படி ஹேமாவது அந்த பொண்ணானது எவ்வளவு விக்கிரியங்கள் அதுக்கு மாறுதல்கள் இருந்தாலும் இருக்கிறது ஒரு பிரம்மன் தான். அதே மாதிரி இந்த நாமம் ரூபம் குணம் நம்ம பார்க்கக்கூடிய உலகங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக ஹேமவத்து மாறாம இருக்கக்கூடியது எதுவோ அந்த பிரம்ம தத்துவம் தான். அவர் ஒரு நாளும் மாறுதலை அவிக்கிரியம் சதா, அவர் எப்பொழுதும் மாறுதல் அடையாத அந்த அவிக்கிரியம் சதாவா இருக்கக்கூடிய அந்த பிரம்மா தத்து கோமதி அது நீயாக இருக்கிறாய் என்று பாவயாத்மனி காசியன பரம்பராத்பரம் பிரத்யேகரசமாத்மலக்ஷணம் சத்யசித் சுகமனந்தமவ்யயம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி யச்சகாஸ்தி அனபரம் பராத்பரம் பிரத்யக் ஏகரசம் ஆத்மலக்ஷணம் சத்யசித் சுகம் சத்ய சித் சத்யம் சித் சுகம் அனந்தம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம சத்யசித் சுகம் அனந்தம் அவ்யயம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி ததேவ பிரம்மா அபூர்வம் அனபரம் அப்படின்னு சொல்லியிருக்கு உபநிஷத்துல. அப்படின்னாக்க அனபரம் இதுக்கு மேம்பட்டதானது எதுவுமே கிடையாது, அதுதான் ஹையஸ்ட் இருக்கிறதுலே என்று பிரம்மத்தை மீறி என்ன இருக்க போறது? எது சகாஸ்தி ஆனா பிரகாசித்து கொண்டே இருக்கு, இதுக்கு மேற்பட்டது எதுவும் இல்ல. ஆனா நான் இது எல்லாருக்கும் பிரகாசித்து கொண்டே இருக்கு. பராத்பரம் பராத்பரம் இருக்கிறதுலயே ஒசத்தை விட ஒசந்தது அப்படின்னா என்ன இருக்குன்னா இதுக்குன்னு ஒரு நிலை கிடையாது. நீங்க எதெல்லாம் உயர்ந்ததுன்னு நினைக்கிறோம் அதை விட இதுக்கெல்லாம் உயர்ந்தது என்ன? அவ்யக்தம். நீங்க அந்த அவ்யக்தை விட உயர்ந்தது எது? பரா பிரகிருதி. அந்த பிரகிருதியை விட உயர்ந்தது எது? மாயை விட உயர்ந்தது எது? பிரம்மம். அப்படின்னு இதுக்கெல்லாம் எங்க போய் சாகாஷ்டா சா பராகதின்னு எங்க போய் முடிக்கிறீங்களோ அதான் பராத்பரம் இல்லையா? அது எப்படி இருக்குன்னா அக்ஷராத் பரதப்பரா அப்படின்னு சொல்றது உபநிஷத்து. அப்படி இருக்கக்கூடிய அது எப்படி இருக்கு? பிரத்யேகா இருக்கு, எங்கிட்ட உள்ளுக்குள்ள இருக்கிறது. அது ஏகரசமா இருக்கு, அந்த ஆத்ம லட்சணமாகவே இருக்கு. ஆனால்தான் இதுக்கு ஆத்மானே பேர் கொடுத்திருக்க. ஆத்மான எச்ச ஆப்னோதி எத் ஆதத்தே எச்சாஸ்தி விஷயாந்தரே எச்சாஸ்திய சந்ததோ பாவா தஸ்மாத் ஆத்மேதி ஜீயதே அப்படின்னு ஒரு புராணத்துல அந்த ஆத்மான்றது பதத்துக்கு என்ன சொல்றேன்னா எங்கும் இருக்கின்ற காரணத்தினாலதான் ஆத்மானா நம்ம ஏதோ நானும் நினைச்சுட்டு இந்த ஆத்மாவோட புரிஞ்சுட்டேன். ஆக்சுவலா எனக்கு பேர் ஆத்மானா என்ன அர்த்தம்னா எங்கும் நிறைந்தது அப்படின்ற அர்த்தத்துல எச்ச ஆப்னோதி எங்கும் நான் அடைவேன், எங்கேயும் அடைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறதுனாலதான் எனக்கு பேரே ஆத்மா. அது மாத்திரம் ஏது ஆதத்தை எல்லாவற்றையும் நான் தானே பாக்குறேன், நான் தான் ஐ ஆம் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல் தி திங். உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் எனக்காக படைக்கப்பட்டது. எல்லாத்தையும் சாப்பிடுறவன் யாரு? நான். எது? அத்தா. நான் சாப்பிடுறேன், அதனால ஆத்மா. ஆத்மமா இருக்கிறதுனால ஆத்மா, எங்கும் போகிறதுனால அடைவதனால் ஆத்மான்னு பேரு. எல்லாவற்றையும் நான் சாப்பிடுகிறதுனா அத்தாவாக இருக்கிறதுனால ஆத்மான்னு பேரு. எச்ச அஸ்தி விஷயாந்தரே எல்லா இடத்திலையும் நான் இருக்கிற அஸ்தி அஸ்தியும் நான் இல்லாத இடமே கிடையாது அப்படின்றதுனால இந்த 3 அர்த்தத்துல சொன்னதுதான் இந்த ஆத்மான்ற பதமே. அததான் நான் அந்த ஆத்மான்னு சொல்றேன். இதுதான் பிரத்யேக ஏகரசம் ஆத்ம லட்சணம். அந்த பிரம்மமா இருக்குன்னா இப்ப பாருங்க, அந்த ஆத்மான்னு பேர் வைக்கும் போது பிரம்மத்தை தான் வச்சிருக்கேன். அதோ ஆதித்யோ பிரம்மா பிரம்ம இவாகம் அஸ்மி ஆத்மா ஆத்ரம் ஜலதி ஜோதிரகம் அஸ்மி ஜோதிர் ஜலதி பிரம்மாகம் அஸ்மி. அதுல வரல ஆத்மான்னு. அந்த ஆத்ம பதம் வரதெல்லாம் பிரம்ம பதத்தை குறிக்கிற மாதிரி தான் அதை சொல்லியிருக்கேன். ஆத்மாச்ச பிரம்மா அப்படின்னு ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொன்னேன். எதுக்காக சொன்னா 2 ஒண்ணுதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜீவனை கட் பண்ணிட்டேன்னா இந்த ஆத்ம பதம் புரிஞ்சிருச்சுன்னா அந்த ஜீவன் கட் ஆயிடும். அங்க ஒசத்தின்னு இப்ப கண்டுபிடிக்க பாருங்க. இது என்ன எச்சாகாஸ்தி அப்ப பராத்பரம் பிரத்யேக அப்படின்னு வெளியில பார்த்தேன். அந்த வெளியில பார்த்த பரமாத்மால இருக்கிற அந்த பரத்தை கட் பண்ணுங்க. இங்க பிரத்யேகல உள்ள இருக்கக்கூடிய சத்திய சித்தாகவும் சுகமாகவும் ஏகரசமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மால இருக்கக்கூடிய ஜீவனை கட் பண்ண என்ன பாக்கி நிக்கிறது? ஆத்மா. 2 ஒண்ணுதான். பிரம்மமும் ஆத்மாவும் எங்கும் நிறைந்த ஆத்மாவும் ஒண்ணுதான். அது எப்படி தெரியுது? சுதியை கொடுறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சத் சத்திய சித் சுகம் அனந்தம். சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. ஆனந்தம் பிரம்மா அனந்தம். அனந்தம்னு சொன்னதுனாலேயே என்னாச்சு, இது எல்லாத்துல இருந்து அதை வெளியில கொண்டு வந்துட்டாது. சத்திய சித்து சுகம் அளவே கிடையாது அப்படின்னா அளவு இல்லாதது என்ன அளவுன்ற நிலைக்கு தாண்டினது. சத்து
சத்திய சித் சுகம் அனந்தம். அது மாத்திரம் இல்ல, அவ்யயம். அதனால அனந்தமா இருக்கு சார், ஒரு நாள் அழிஞ்சு போலாமேன்னு ஒரு இடம், அது அழியவும் அழியாது. அனந்தமாகவும் இருக்கும், அழியவும் அழியாது, அனாதியாகவும் இருக்கும், அதுக்கு ஆதி கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது எதுவோ அந்த பிரம்மம். தது பிரம்ம கோமசி ஆத்மனி பாவய அப்படின்னு 10 ஸ்லோகத்தை சொல்லார். இந்த 10 இன்னொரு தடவை பார்த்துட்டு இது சம பண்ற உத்தமர்த்தம், அது அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் தேச கால விஷயாதி வத்யத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி யத்பரம் சகல வாக கோச்சரம் கோச்சரம் விமல போத சக்ஷுஷः शुद्ध चिद्घनमनादि वस्तु यत् ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि षड्विरूपिरभियोगि योगि हृत् भावितं न करणैर्विभावितं बुद्ध्य वेद्यमनवद्यमस्ति यत् ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि भ्रान्ति कल्पित जगत्कलाश्रयं स्वाश्रयं च सदसद्विलक्षणं निष्कलं निरुपमानवद्य यत् ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि जन्म वृद्धि परिणत्य पक्षय व्याधि नाशन विहीनमव्ययम् विश्व सृष्ट्यनवद्य अवनघात कारणं ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि अस्तभेदमनपात लक्षणं निस्तरंग जलराशि निश्चलं नित्यमुक्तमविभक्तमूर्ति यत् ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि एकमेव सदनेक कारणं कारणान्तर निरास कारणं कार्य कारण विलक्षणं स्वयं ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि निर्विकल्पकमनल्पमक्षरं यक्षराक्षर विलक्षणं परं नित्यमव्यय सुखं निरञ्जनं ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि यद्विभाति सदनेकदा भ्रमात् नाम रूप गुण विक्रियात्मना हेमवत्वयमविक्रियं सदा ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि यच्चकास्यन परम्परात्परं प्रत्यगेकरसमात्मलक्षणं सत्यचित्सुखमनन्तमव्ययं ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति।